ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. மேம் ஜூஸ். அப்புறம் சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. மேம் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஏய் சத்யா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து 3வது மாடியில 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 303, 304. அப்படியா? ஏய் ரொம்ப சந்தோஷம் டி. இதை சொல்ல தாண்டி நான் அவசரமா ஓடி வந்தேன். பொண்ணு ரூம் 4வது மாடியில 405, 406. எதுக்கும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. தேங்க்ஸ் டி. வரும்போது மாப்பிள்ளை ரூம் பக்கம் ஒரு நோட்டை விட்டுட்டு தான் வந்தேன். ரூம் பக்கம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஓகே டி, நான் இப்பவே போறேன். நான் பூஜா ரூம்ல தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. சரி டி, ரொம்ப தேங்க்ஸ். அசோக், சத்யா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ இங்கதான் இருக்கியா? ஆமா சத்யா, பலூன் ஊத விட்டாங்க. எல்லாம் டப்பு டப்பு டப்பு. பலூன்ல காத்தடிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும். கொடு, நான் டெக்கரேட் பண்றேன். உன்னை கேட்டரிங் சர்வீஸ்ல தானே இன்சார்ஜா போட்டிருக்காங்க யாமினி மேடம். ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தானே கேட்டரிங். இன்னும் டைம் இருக்குல்ல. நீ வேணும்னா போய் எனக்கு பதிலா கொஞ்ச நேரம் கேட்டரிங்ல நிக்கிறியா? நான் பலூன் ஊதி இந்த டெக்கரேஷன்லாம் டப்புன்னு முடிச்சிடுறேன். இங்க பாரு, இந்த மாதிரி வேலையை நாமளே மாத்திக்கிறது யாமினி மேடத்துக்கு தெரிஞ்சா கதகளி ஆடிரும். பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். யாமினிக்கு கதகளிலாம் தெரியுமா? தெரியாது, அதனாலதான் பார்க்க பயங்கரமா இருக்கும்னு சொன்னேன். டேய், நீ கொஞ்ச நேரம் ஜூஸ் கவுண்டருக்கு போடா. பைனாப்பிள் ஜூஸ் சான்ஸே இல்லடா, செம்மையா இருக்கும். ஆசைய காட்டுறியே. சரி சரி, நான் போய் ஒரு கை பாக்குறேன். நீ சீக்கிரமா அந்த டெக்கரேஷனை முடிச்சு வை. ஆனா என் வேலைக்கு மட்டும் ஆப்பு வச்சிடாத. நான் உங்க ஊர்க்காரன், கொஞ்சம் கருணை காட்டு சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து 3வது மாடியில 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 303, 304.